படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் நல்லா த்ரில்லாகவும் இருந்தது படம். எனக்கு அந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகிற போர்ஷன்ஸ் தான். டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொருத்தருடைய சீக்ரெட்ஸாக ரிவீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி விவேக் பிரசன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். புரியல. இல்லை, அது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக சாங் இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் சாங் இல்லாமல் பண்ணும்போது நமக்கு படத்து கூடவே ஒன்றி போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இல்லை, ஆபத்துன்னு சொல்ல முடியாது. அதான் அவங்களே கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நல்லது செய்யுதுன்னா அதை மறைக்கிறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அதுதான் மொத்த படத்துடைய கதையும் கூட. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் நல்ல த்ரில்லிங் விஷயங்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. தேங்க்யூ. இந்த இடத்துல பேசி ஆகணும். ஏற்கனவே பிரதீப் ப்ரோ கப்பலுக்குள்ளே ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அருமையாக சொல்லியிருப்பாரு. சூப்பர் படமாக வந்துச்சு. அதாவது லவ்வருக்குள்ளே ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால், இதில் பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ளே ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறாங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 ஒய்ஃபோட போகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு கேம் ஆடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எல்லாம் எல்லாரும் ஆன் பண்ணி வைங்க, என்ன நடக்குது பார்ப்போன்னு பார்க்கும்போது அங்கே எல்லாம் ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. பயங்கர பிரச்சனையாது. எண்டிங்கில் என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு அருமையான லைன் தான். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும். அடுத்தவங்க, அதாவது நம்மளுடைய ஃபியான்சி சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்கானே அந்த சீக்ரெட்டை மறைக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருவு பண்ணி முடிச்சிருக்காங்க. படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரே லொக்கேஷன் 1 மணி நேரமாக ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து அந்த 8 பேருக்குள்ள ஃபோன் வருது போகுது, என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குதுங்கிறத ப்ளே பண்ணியிருக்காங்க. கிளைக்கதுகள்லாம் எதுவுமே இல்லாதனால, ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கிரிப் இல்லாதனால படம் ரொம்ப நல்லா போக வேண்டிய கான்செப்ட் சுமாரான படம் ஆக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மியூசிக் ஓரளவு ஓகேயா இருக்குது. பிரசன்னா செம்மையாக நடிச்சிருக்காப்புல. அருமையாக, ஒன்றும் பெருசாக ஆக்ஷன் அது இதெல்லாம் இல்லை, நல்லா நடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சஹானாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாக்ஷி வழக்கம் போல் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல ப்ளே பண்ண. என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிருந்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு தடவை பார்க்கலாம். படம் லேகு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர லேகாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன த்ரில்லரில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து படம் ஓரளவு சுமாராக போகுது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை உட்கார முடியல. அந்த மாதிரி காமெடி எப்படி இருந்துச்சு சார்? இப்போ லவ் டுடே சொல்லியிருந்தீங்க, லவ் டுடே அது காமெடியோட சேர்ந்து கொண்டு போயிட்டாங்க. இதில் அந்த மாதிரி இருக்கா? காமெடி படம் எப்படி இருக்கு? ரிங்னிங் படம் பார்த்து வரேன். படம் லவ் டுடே படத்தை அந்த கான்செப்டை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப்புள்ஸ் இவங்க ஒரு டேபிளில் சுற்றி உட்காந்துட்டு அந்த இடத்துல ஃபோனில் வர மெசேஜ் கால்ஸ் எதுமோ அது பப்ளிக்காக எல்லார்ட்டும் காமிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லவ் டுடே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை அந்த ஆங்கிளில் என்னென்ன காமிக்க முடியுமோ அது மாதிரி காமிச்சிங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 ஒரே மாதிரி காமிக்கும் போது அங்கேயே படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே படம் பயங்கர லேகு, பயங்கர ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்மே படம் லேகு ஸ்லோ தான். டோட்டலாக படம் ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கல் சைடும் பெருசாக இல்லை. கேமரா கிளாரிட்டியெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆவரேஜ், டெக்னிக்கல் சைடும் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆக்டிங் நிறைய ஆக்டர்ஸோட ஆக்டிங் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. ஒரு நேச்சுரலாக ஒரு நார்மல் டயலாக் ஒரு கேஷுவலாக பேசுகிற அளவு கூட ஒரு சில ஆக்டர்ஸோட ரியாக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓவராலாக படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். படத்தில் காமெடியெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. காமெடி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பெரிய லெவலில் நம்மளுக்கு சிரிப்பு வர அளவுக்குலாம் எதுவும் இல்லை படத்தில். கண்டிப்பாக லேகுன்னு சொல்லிட்டேன் நான். ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே போகிறது, செகண்ட் ஹாஃப்மே போகிறதாங்க. நல்லாச்சு. பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட்ல ஆனால் சாங் வந்தது. அதுக்கப்புறமா எண்டிங் நல்லா இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருந்தது. ஆனால் பார்க்காத கேரக்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கு. குட். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நல்லா சார். காமெடி வித் ஃபேமிலி ட்ராமா நல்லா இருக்கு சார். ஆமாம் சார். காமெடியாக தான் சார். இப்போ ஒரு சீரியஸான இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான டெக்னாலஜி உலகத்தில் மொபைல் ஃபோன்னால் வர்ற ப்ராப்ளங்கள் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க சார்.
ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார். பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண சாங் மியூசிக் வரதுக்கு நல்லா இருந்துச்சு. லவ் டுடே மாதிரி வந்துருச்சு. ஃபோனை மாத்துறதுன்னா ஓகேவா? எல்லாரும் மாத்திக்கலாம். ஓகே, அப்படி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, கப்பிள்ஸ் வந்து பார்க்குறாங்க, இல்லை ஃபுல்லாக மேரேஜ் ஆனவங்களுக்கான ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா வந்து பாருங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருந்து அப்பா அம்மா யாராச்சும் ரெக்கமெண்ட் பார்ப்பீங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்ட்டு. இது நம்ம லவ் டுடே, எல்லாம் லவ் டுடேன்றாங்க. லவ் டுடேக்கு பின்னாடி வந்து அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து ஒரு கேம் மாதிரி அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க, அதுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான் அது. படத்தில் எல்லாருமே காமெடி ஆக்டர் தான் சொல்ல போனால். எல்லாருமே படத்தில் விவேக் பிரசன்னா, டேனியல், அர்ஜுனா எல்லாரும் காமெடி ஆக்டர் தான். அவங்கவுங்க ஒரு குடும்பஸ்தானாக இருக்காங்க படத்தில். அதில் பண்ணுற விளைவு தான் வந்து படத்தில் கதையாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபோனை வச்சுட்டு என்ன ஃபோன் இல்லை ஒய்ஃபுக்கு தெரியாமல் நிறையா லூட்டி பண்ணுவாங்கல்ல, அது ஓப்பனாக பேசுவாங்க. மற்றபடி இதில் இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சா வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ரிங் நல்லா இருந்தது. அந்த ரிங் வந்து ஒரு ரிங்குக்கும் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம லவ் டுடே படம் நம்ம பார்த்துருப்போம், ஃபோனை மாற்றிக்கிறது. இது வந்து ஃபோனை வந்து அவங்க ஒய்ஃபுக்கு முன்னாடி, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து பேசுகிறது தான் டாஸ்க் மீன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போவாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பர்த்டே கொண்டாடுற மாதிரி போவாங்க. அது சும்மா விளையாட்டாக ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அப்படியே சென்டிமெண்ட் எடுத்துன்னு போவாங்க, ஒரே டேபிளில் உட்காந்து பேசுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி நடிக்கிற விட சென்டிமெண்ட் என்னன்னா, ஒரு ஃபோனை வந்து நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒய்ஃபுக்கு தெரியாமல் எப்படி வச்சுக்கிறோம், அப்படிலாம் ஒன்று விஷயம் இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒளிவு மறைவு இருக்கும். அது வந்து இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அது பிரச்சனைகள் தான் போய் முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வரும். ஆனால் என்னென்னா, அந்த ஃபோன் நம்பரை அவங்க பாஸ்வேர்டை கரெக்டாக நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிட்டா பிரச்சனையே வராது. நம்ம ஃபோனை ஒய்ஃப்கிட்ட கொடுங்க, உங்கள் ஒய்ஃப் ஃபோனை வந்து நீங்கள் வாங்கி பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லா இருப்பீங்க. அப்படி சொல்லவே இல்லை. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒற்றுமையாக இருங்க, எதையும் மறைச்சிக்காதீங்கன்னா சொல்ல வராங்க. ஃபோனை மாத்திர மேட்டரே கிடையாது. என்னென்னா, இது வந்து எதையுமே யாருக்கையும் வந்து மறைக்காதீங்க, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் எல்லாமே ஓப்பனப்பாக இருங்க சொல்கிறத கதை. ஆமாம், ஒரு ரிங்குக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து படத்தை வந்து அந்த ட்விஸ்ட்டு அதுலேயே வந்து காமெடி வருது, அதுலேயே சென்டிமெண்ட்டும் வருது. அந்த அடுத்த ரிங்கு வரத்துக்குள்ளேயே அதோட சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம்.